ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன குடப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஓவல் ஷேப்பில் வர மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நம்ம மீதி இருக்கிற ஒயர்கள்லாம் இருக்குல்ல, கூடை பின்னிட்டு நம்ம மீதி ஒயர்லாம் வச்சுருப்போம். அந்த ஒயர்களை வச்சு இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ரிட்டன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். கொலு டைம்லலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். தை வெள்ளிக்கெலாம் நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்குறது, வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூஜை கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரூட்ஸு, வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கைப்பிடி போடாமல் நீங்கள் டைனிங் டேபிள் மேலே கூட ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கைப்பிடி போட்டுட்டால் நம்ம வெளியிலையும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஷேப் பாருங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம கூடப்பை பின்னிட்டு நம்ம மீதி ஒயருங்க அந்தந்த கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த கலர்களெல்லாம் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிக்கும். இந்த ஷேப் கொஞ்சம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது 1 2 3 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு மற்ற எல்லா ஒயரும் உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ மீதி இருக்கிற இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும்ல, அந்த ஒயர்களில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் கூட பை போட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அதில் நான் மொத்தம் 20 ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 அடியில் 20 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது ரன்னிங் ஒயரும் நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த மஞ்சள் ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போது அதில் ஒரு 10 சென்டிமீட்டர் பாருங்கள், ஸ்கேலில் 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அந்த 2ஆக மடித்ததை இப்படி வைக்கணும். 2ஆக மடித்ததை வச்சுட்டு அதில் 10 சென்டிமீட்டர் இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். பேஸ் போடுறதுக்கு எடுத்துகிட்டு கீழே பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததை பின்பக்கம் வச்சுக்கிட்டு இது மேலே மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்போது இந்த ஆரஞ்சு ஒயரும் கீழே இருக்குதுல்ல, அந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. அதே மாதிரி மஞ்சள் கலரு 10 சென்டிமீட்டர் கம்மியாக அளந்து விட்டுருந்தோம்ல, அது அடிப்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளார விடுங்க. அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரியாக இருக்குது. ஒருவேளை கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மேலே தள்ளி விட்டு அப்படி பார்த்துக்கணும். சைடில் மஞ்சள் ஒயர் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும் மேலே போகிற ஒயரை விட. இப்போ அடுத்த ஒயரு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். இப்போது அந்த ரன்னிங் ஒயர் வலது கை பக்கம் இருக்கும். அதை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு மஞ்சள் ஒயர் எடுத்து மேலே வைங்க. பச்சை ஒயர் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த மஞ்சள் லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி மேலே தள்ளி விட்டு சமமாக அப்படி வச்சுக்கணும். ஒயர் 20 ஒயரும் ஜாயின் பண்ணுறப்ப மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 20 ஒயரும் மொத்தம் போட்டாச்சு, எண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது கலர் கலராக இருக்கிறத அந்த மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் எண்ணி காட்டுறேன். 20 ஒயர் போட்டாச்சு. இப்போது அப்படியே சைடில் அந்த 10 சென்டிமீட்டர் கம்மியாக அளந்து அந்த பக்கம் விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு நான் வேறு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். சைடு போடும்போதும் நான் கலர் கலராக போட்டுடலான்ட்டு அந்த சைடு போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஆரஞ்சு ஒயரை மடித்து இதை மாட்டிட்டேன். மாட்டிட்டு ஆரஞ்சு ஒயரை மேலே வச்சுட்டு அந்த வயலட் ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்தாச்சு. இப்போது இதை பாருங்கள், ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு ரன்னிங் ஒயரை மேலே வச்சு அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இது மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட்டுட்டு வந்துட்டு அந்த சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் கலர் கலராக ஒயர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த ஒயரை நடு சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த லைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டேன். ஆரஞ்சு ஒயரை விட்டுட்டு அடுத்த க்ரீன் ஒயர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒயரை விட்டுருங்க. மேலே போகிற ஒரு ஒயரை விட்டுட்டு போடுங்க. அப்படியே வரிசையாக போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் கடைசியாக வரும்போதும் அந்த கடைசி ஒயரை விட்டுருங்க. கடைசி ஒயரை விட்டுட்டு அது வரைக்கும் போடுங்க. அந்த லாஸ்ட்டு போடக்கூடாது. போட்டுட்டு
அப்புறம் லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணணும். இப்போ அடையாளத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, 20 ஒயர் ஜாயின் பண்ணோம், அது அடையாளத்துக்கு அந்த ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மேலே போகிறது ஒன்றும் நம்ம குறைச்சி அப்படியே போட்டுக்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு முழுசாக போட்டோம், அந்த மஞ்சளுக்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் முழுசாக போட்டோம். அடுத்த லைன் பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று விட்டுட்டு போடணும். அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதிலிருந்து ஒன்று குறைச்சிக்கணும். இதே மாதிரி குறைச்சி போட்டுட்டு வாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 20 போட்டோம், அடுத்தது 18, ஃபஸ்ட்டில் ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று விட்டாச்சு. அடுத்தது 16 அந்த மாதிரி போடுங்க. அடுத்தது 14 அந்த மாதிரி போடணும். ஒன்று விட்டுருக்கணும் பாருங்கள். வரிசையாக 1 2 3 4 லைனு அப்படியே ஒன்று குறைச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று விட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 20 18 16 அந்த மாதிரி 14 அந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். 20 18 16 14 ஃபஸ்ட்டில் ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று குறைச்சி அப்படி போட்டுட்டு வரணும். அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. முடிச்சுக்கும் இந்த சைடு இந்த பக்கம் எப்படி நம்ம போட்டோமோ அதே போல் அந்த பக்கமும் போடணும். இப்போ அந்த மஞ்சள் லைனுக்கும் அந்த பக்கம் போடும்போது ஃபஸ்ட்டு 20 நாட்டும் போடணும். ஃபஸ்ட்டு 20 போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 18 நாட்டு போடணும். அடுத்தது 16, அடுத்தது 14. அதாவது ஒன்று குறைச்சிக்கிட்டே வரணும். 2 சைடும் விடணும், ஒன்று குறைக்கணும். அதே மாதிரி நீங்கள் போட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஃபுல்லாக போடுங்க. இப்போ பாருங்கள் போட்டாச்சு. அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் ஒரு லைன் முழுசாக போட்டுட்டோம், இந்த பக்கமும் ஒரு லைன் முழுசாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று அப்படியே குறைச்சி போட்டுகிட்டே வரணும். இப்போ அடுத்தது மேலே போடுறதுக்கு நான் அந்த வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். முழுசாக வெள்ளை கலர் ஒயர்லேயே போடலான்ட்டு சொருகிற அளவு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிக்கோங்க, அப்போ தான் சிக்கு விழுந்தாலும் எடுத்து விட முடியும். இப்போது ஒரு ஒயரை உள்ளார சொருகிற அளவுக்கு ஒயர் விடுறோம்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டே சொருகி விட்டுடலாம். ஒரு சிலருக்கு அதை வச்சுக்கிட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். அது உள்பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அதை லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டுறலாம். சொருகிட்டு அதுக்கப்புறம் மேலே போட ஆரம்பிக்கலாம். முன்னாடிலாம் சொருகிற அளவுக்கு அப்படியே வச்சு போடுவோம் நம்ம. அப்படி போடும்போது ஒரு சிலருக்கு ஏணிப்படி முடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. இதில் ஏணிப்படி முடிச்சு வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கேப்பில் அந்த ஒயரை மேலே எடுத்துகிட்டு வரணும். வளவள பகுதி தான் மேலே தெரியணும், கூட பின்னுற மாதிரி. உள்ளார ரஃப்பாக சொருகியிருப்போம், பள்ளம் பகுதி தெரிகிற மாதிரி சொருகியிருப்போம். அதனால் மேலே பாருங்கள், இந்த மாதிரி வளவள பகுதி தெரிகிற மாதிரி வச்சு மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றிட்டு அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். மூடி போட்ட லஞ்ச் பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன், சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். கட்டைப்பை கூடையும் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி பூஜை கூடைகள் நிறைய விதத்தில் போட்டிருக்கோம். ஜூட் பேக் மாடல்லையும் போட்டிருக்கேன். நிறைய விதமான கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்னொரு சிஸ்டரும் ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க கமெண்ட்டில். நான் அது முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். கட்டைப்பையிலேயே ஒரு மாடல் கேட்டிருந்தாங்க, அந்த சிஸ்டருக்காக சொல்கிறேன். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். உங்களுக்காக நான் அதை போட்டுட்ருக்கேன் சிஸ்டர். நீங்கள் கட்டைப்பையிலேயே ஒரு மாடல் கேட்டிருக்கீங்க, நான் அது போட்டு காமிக்கிறேன். முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அந்த லாஸ்ட்டில் வரும்போது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் மேலே போகிற ஒயருங்களை மட்டும் வரிசையாக போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் அங்கே ஒன்று குறைச்சிருப்போம்ல, அந்த இடத்துல வரும்போது நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். ஆம்லா நாட்டு போடுவோம் பாருங்கள். அந்த பக்கம் மேலே ஒரு ஒயர் போகும், சைடில் ஒரு ஒயர் போகும். அது ஒன்று மேலே ஒன்று இப்படி கிராஸ் ஆகி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போடணும், ஆம்லா நாட் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை முதல்ல இப்படி மடிச்சுக்கோங்க. வெள்ளை கலர் ஒயரை பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல, பச்சை கலர் ஒயரு, அதை அது மேலே சுற்றி இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. அடுத்து மேலே போகிற அந்த மஞ்சள் ஒயரை என்ன பண்ணணும், அது ரெண்டையும் சேர்த்து சுற்றியாச்சு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வெள்ளை ஒயரை இந்த மேலே வைங்க. பச்சை ஒயரை அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை ஹோல்ஸில் விடுங்க.
அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றணும்ல அந்த மஞ்சள் ஒயரு, அதை வந்து 2 ஓட்டையிலையும் விடணும். அவ்வளவுதான். இப்போது எல்லா பக்கமும் அதை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா பூ மாதிரி உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். இதுதான் ஆம்லா நாட்டு. அந்த ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் அது போடணும். இப்போது அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒன்று மேலே ஒன்று அடுத்தது கிராஸ் ஆகுது பாருங்கள். மஞ்சள் ஒன்று, மேலே போகிற பச்சை ஒன்று. மஞ்சள் வந்து சைடில் போகும், பச்சை மேலே போகும். இப்போ வெள்ளை ஒயரை மடித்தாச்சு. அந்த ஃபஸ்ட்டு போகுதில்ல இந்த பக்கம் பார்த்து, அந்த ஒயரை இது மேலே இப்படி மடித்து கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது அந்த மேலே போகிற பச்சை ஒயரை என்ன பண்ணணும், அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, வெள்ளை ஒயரு, அதை மேலே எடுத்து வைங்க. அடுத்தது இந்த மஞ்சள் கலர் ஒயரை இந்த வெள்ளை ஹோல்ஸில் விடுங்க. அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த பச்சை ஒயர் மூணாவதாக இருந்த ஒயரு, அதை வந்து 2 ஓட்டையிலையும் விட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டு இதை டைட் பண்ணோம்னா நமக்கு ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது கூட. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வேகமாக காட்டுறேன். வெள்ளை ஒயரை மடித்தாச்சு, சைடில் போகிற ஒயரை அதை சுற்றி லூப் மாதிரி வச்சாச்சு. அடுத்து மேலே போகிற ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றியாச்சு, மூணாவது ஒயரு. அவ்வளோதான். இப்போ வெள்ளை ஒயரை மேலே வைக்கணும். அந்த வெள்ளை ஹோல்ஸில் விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து சுற்றினதை 2 ஓட்டையிலையும் விடுறோம். அவ்வளோதான். நீங்கள் 3 ஒயர் பிட்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி போட்டு கூட பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 2 3 நெல்லிக்காய் முடிச்சு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 3ம் சாதா முடிச்சு வரும். அதாவது 20 போட்டிருந்தோம்ல, 20 முடிச்சு போட்டிருந்தது எல்லாமே சாதா வரும். அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்ததை இனிமேல் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துலையும் சாதா முடிச்சு, அடுத்த லைனும் நமக்கு 20 ஒயர் அப்படியே போட்டோம். 20 முடிச்சு வந்தது, அதுவும் சாதா தான் வரும். பாருங்கள், அப்படியே வளைஞ்சி 3 நெல்லிக்காய் முடிச்சு 3 சாதா முடிச்சு வந்திருக்கு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு வரணும். ஆரஞ்சு ஒயர் ஒன்று மேலே பார்த்து போகுது, சைடில் பார்த்து ஒன்று போகுதுல்ல, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை மடிச்சுட்டு அந்த பக்கம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி தான். ஜஸ்ட் அப்படியே கவனிங்க, கவனித்து போடுங்க. 3 வரணும். இந்த பக்கம் 3 நெல்லிக்காய் முடிச்சு வந்த மாதிரி இந்த இடத்துலையும் 3 இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு வரும். ஏன்னா 3 லைன் நம்ம வந்து ஒன்று குறைச்சி போட்டிருக்கோம். 3 இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அதை போடுங்க. ரெண்டு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ 3வது போட போகிறேன். அவ்வளோதான். இப்போ 3 போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் 4 சைட்லேயும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அப்படி வளைஞ்சி வருதில்ல, இது மாதிரி தான் வரும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எல்லா இடத்துலையும் நீட்டமாக சாதா முடிச்சு தான் போடணும். ஒரு ஒயராக இருக்குதுல்ல, அந்த இடத்துலலாம் பேசிக் நாட் போடணும். இதே மாதிரி அந்த நீட்டம் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு அந்த கார்னரில் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குல்ல, 1 2 3 இடத்துல கிராஸ் ஆகும். அந்த 3 இடத்துலையும் போடுங்க. இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த மஞ்சள் ஒயரை பிரித்து விட்டாச்சு, முடிச்சியை எடுத்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். ஆரம்பித்த இடத்துல இருந்து அப்படியே 4 சைடும் பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 4 கார்னரில் மட்டும் 3 நெல்லிக்காய் முடிச்சு வரும். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த வெள்ளை ஒயரை பாருங்கள், போட்டுக்கிட்டே பின்னிக்கிட்டே வந்தோம்ல, அந்த ஒயரை சொருகிற அளவுக்கு இப்படி மடித்து அந்த ஒயரை அப்படியே உள்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பித்தோம்ல வெள்ளை கலரில், அந்த நாட்டை அந்த மஞ்சள் ஒயரை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு பின்பக்கத்துலேருந்து இப்படி மேலே தள்ளி விடணும். இப்படி மேலே தள்ளி விட்டால் ஒரு கேப் கிடைக்கும். இப்போ இந்த கேப்புக்குள்ளார நம்ம அந்த வெள்ளை ஒயரை பின்னிக்கிட்டே வந்தோம்ல, அந்த வெள்ளை ஒயரை மடித்து வச்சுருந்தோம்ல, அதை அது உள்ளார விடுங்க. விட்டுட்டு அந்த மஞ்சள் ஒயரு அப்படியே மேலே போகுதில்ல, அந்த மஞ்சள் கலர் ஒயரு, அதை வந்து இந்த வெள்ளை லூப்பில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த மேலே லூஸ் பண்ணினதை அப்படியே இழுத்துட்டு வந்து டைட் பண்ணிடணும்.
அது வந்து கரெக்டாக அந்த வெள்ளை ஒயரு அப்படியே அதில் செட் ஆகிடும் பாருங்கள். இப்படி ஆயிடுச்சு. இப்போது உள்பக்கம் இழுத்தம்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பித்தது முடித்தது ரெண்டுமே நமக்கு தெரியாது. கரெக்டாக அப்படியே ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். மேலே கூட முடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த லைன் போடுறதுக்கு நம்ம அப்படியே அதை வளைச்சி இப்படி மேலே கொண்டு வந்து அப்படியே போடணும். அடுத்த லைனை பாருங்கள், மடிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டேன் 2வது லைனு. இதே மாதிரி தான் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். அப்படியே இந்த சாதா முடிச்சு நீட்டமாக போட்டுக்கிட்டு வாங்க. அந்த நெல்லிக்காய் முடிச்சு வர இடத்துல எப்படி போடணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இந்த இடத்துல நெல்லிக்காய் நாட்டில் பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர அந்த ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் சாதா முடிச்சு போடுங்க. பேசிக் நாட் போடுங்க. அப்புறம் இந்த 3 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கேப்பில் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது. அந்த இடத்துல மட்டும் நெல்லிக்காய் முடிச்சு வரணும், ஆம்லா நாட் வரணும். ஏற்கனவே 3 வச்சுருந்தோம்ல, புள்ளி வைப்போம்ல, 3 2 1ன்னு சந்து புள்ளி, இடுக்கு புள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி ஏற்கனவே 3 நெல்லிக்காய் இருந்துச்சு, ஆம்லா நாட்டு இருந்துச்சு. இப்போது 2 ஆம்லா நாட்டு மட்டும் வரணும். அந்த 2க்கும் கேப்பில் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 2 போட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும், அந்த இடத்துல மட்டும் போடுங்க. அந்த 3க்கும் கேப்பில் 2. இந்த பக்கமும் அந்த நெல்லிக்காய் முடிச்சிலிருந்து வருதில்ல ஒரு ஒயரு, அந்த ஒயரில் சாதா போடணும். பாருங்கள், மேலே போகிற ஒயரு அதில் சாதா நாட் போடுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க சாதா முடிச்சு. இப்போ இந்த பக்கம் நெல்லிக்காய் நாட்டு வரும்போது அதிலிருந்து வர ஒரு ஒயர் மட்டும் நீங்கள் சாதா முடிச்சு போடணும். ஒன்று மட்டும் சாதா போடுங்க. பாருங்கள், மேலே போகிற ஒயரு போட்டுட்டு மீதி அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது, பெருக்கல் குறி மாதிரி. அந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு போடணும். 1 2 போடணும். அப்புறம் நெல்லிக்காய் அந்த பக்கம் வந்து சாதா வரணும். முன்னாடி 3 ஆம்லா நாட்டு வந்துச்சு, இப்போ 2 ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு 2 தான் வரணும் இப்போ உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரும். இது 2வது லைனு. 2வது லைனில் 2 நெல்லிக்காய் நாட்டு வரணும். இப்போது அதிலிருந்து வர ஒரு ஒயர் பாருங்கள், அதில் சாதா போடுங்க, பேசிக் நாட் போடுங்க. இதன் பிறகு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது பாருங்கள், எல்லாமே சாதா தான் போடணும். நார்மல் நாட் போடுங்க. இதே மாதிரி மற்ற 2 கார்னர்லேயும் நீங்கள் போடுங்க. நான் போட்டுட்டு திரும்ப ஒரு டைம் ஏணிப்படி முடிச்சும் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், 3 நெல்லிக்காய் அடுத்து 2 நெல்லிக்காய் வந்திருக்குல்ல, அதே மாதிரி இன்னும் 2 பக்கமும் போட்டுட்டு மற்ற இடத்துலலாம் அப்படியே சாதா நாட் போட்டுருங்க. பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன். இந்த நெல்லிக்காவிலேருந்து வர அந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா போட்டுட்டு அதுக்கு அடுத்து வர பாருங்கள், கையை பிடிச்சி காமிக்கிறேன். அந்த 2லேயும் சாதா போட்டுட்டு சென்டரில் 2 நெல்லிக்காய் முடிச்சு வரணும். இது மாதிரி போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டுட்டேன். இப்போது போட்டு பாருங்கள், இது 4வது மூலை போட்டாச்சு. இப்போ ஏணிப்படி முடித்து மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 2வது லைனை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 3வது லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து போடுறோம். மடக்கி வெள்ளை ஒயரை பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 2வது லைன் ஆரம்பித்தோம்ல, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கீழேருந்து பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே இழுத்திங்கன்னா லூப் மாதிரி கிடைக்கும்.
அதில் இந்த வெள்ளை ஒயர் மடிச்சிருந்ததை விட்டாச்சு. அந்த மேலே போகிற ஒயரை முன்பக்கம் கொண்டு வந்து அந்த வெள்ளை ஒயர் ஹோல்ஸ்குள்ளார விட்டுறணும். விட்டுட்டு மறுபடியும் அந்த மேலே இருக்கிற லூப்பை கீழே இழுத்துட்டு வந்து டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மேலே இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். அந்த வெள்ளை ஒயர் மட்டும் நீட்டிகிட்ருக்கும், அது உள்பக்கம் இழுத்தா சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ அடுத்து 3வது லைன் போடுறதுக்கு அப்படி மடக்கி கொண்டு வந்து சைடில் அடுத்த லைன் ஆரம்பிச்சிடலாம். 3வது லைன் ஆரம்பித்தாச்சு. இதை அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. இன்னும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு மட்டும் 3வது லைனில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரும். அதன் பிறகு நம்ம 4வது லைன்லாம் உங்களுக்கு சாதா நாட்டு தான் வரும். ஃபுல்லாகவே சாதா முடிச்சு வர மாதிரி வந்துடும். 3வது லைனில் ஒரே ஒரு நெல்லிக்காய் நாட்டு வந்து ஒரு இடத்துல மட்டும் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் 4 கார்னர்லேயுமே ஆம்லா நாட் போடணும். இப்போது அந்த நெல்லிக்காய் முடிச்சு பாருங்கள், அந்த 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல, அதிலேருந்து வர ஒரு ஒயரில் சாதா போடணும். ஒரு இடம் மட்டும்தான் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலே வர ஒயரில் சாதா போட்டுருங்க. அடுத்து 2வது ஒயரும் அடுத்ததுலேருந்து ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல மட்டும் ஒரு நெல்லிக்காய் நாட் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு லைனில் 3, அடுத்த லைனில் 2, இப்போ 3வது லைனில் 1. அவ்வளோதான். இனிமேல் சாதா போடணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 3, 2, 1 அப்படி வரும். அடுத்தது அந்த மஞ்சள் ஒயரில் சாதா போட்டுருங்க. அந்த நெல்லிக்காவிலேருந்து வரதே தான் அந்த ஒயரில் அது சாதா போட்டுடுறோம். இதே மாதிரி 4 மூலையிலையும் நீங்கள் போடணும். இப்போ எல்லாமே சாதா போட்டுட்டு இன்னும் 1 இந்த பக்கம் வரும்போது ஒரு ஆம்லா நாட் உங்களுக்கு வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்துருச்சு. இந்த நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு. இதில் பாருங்கள், அந்த சென்டரில் அந்த 2 நெல்லிக்காவுக்கும் சென்டரில் நடுவில் மட்டும் ஒரு நெல்லிக்காய் போடணும். 2 சைட்லேயும் ஒரு சாதா நாட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சாதா அந்த நெல்லிக்காய் முடிச்சு மேலேருந்து வர ஒரு ஒயரில் சாதா நாட் போடணும். இதே மாதிரியே இதுக்கு மேலே அப்படியே வரிசையாக சாதா முடிச்சு போட்டுகிட்டே வந்து அந்த கார்னரில் வரும்போது ஒரு ஆம்லா நாட் போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன். அடுத்து 4வது லைனில் வந்து நீங்கள் எல்லாமே சாதா தான் போட வேண்டியது வரும். 4 இடத்துலையும் அது மாதிரி போடுங்க. பாருங்கள், 1, 2, 3, 4 4வது லைன் வந்துருச்சு. இப்போ 4வது லைன் பாருங்கள், சாதா தான் போடுறோம். 3, 2, 1 அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே அந்த ஒரு நெல்லிக்காவுக்கு மேலே 2 ஒயர் வருது. அது எங்கேயுமே சாஞ்சிலாம் இருக்காது. அதனால் அந்த இடத்துல இனிமேல் நீங்கள் சாதா போட்டுருங்க. அவ்வளவுதான். 3 லைனில் மட்டும்தான் 3, 2, 1 அப்படின்னு 4 கார்னர்லேயும் வரணும். அடுத்து 4வது லைன் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம். அப்படியே சுற்றிலும் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு பேசிக் நாட்டு நார்மல் நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுக்கிட்டே வந்துட்டு மேலே வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். நம்ம 4 அடி ஒயர் எடுத்திருந்தோம். நான் வந்து இந்த ஓவல் ஷேப் மாதிரி கைப்பிடி போடாமல் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் போட்டேன். அது வந்து அந்த ஷேப் அழகாக வந்திருக்கு. ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ ஒயர் சின்னதாகிடுச்சு. அடுத்த லைன் நம்ம போட போகிறதில்ல, அதனால் சொருகிற அளவுக்கு விட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி தான் இதுவும். அந்த ஆரம்பித்த நாட்டில் அந்த அதுக்குள்ளார விட்டுட்டு அப்படியே உள்பக்கம் கொண்டு போய் அதை அப்படியே சொருகிடுங்க. இப்போ நான் சொருகின மாதிரி அப்படியே கீழே வரைக்கும் நீங்கள் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுறணும். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி கூட போட்டுட்ருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். நீங்கள் நவராத்திரி கொலு டைம்லலாம்
நீங்கள் மீதி இருக்கிற ஒயருங்க நம்ம வந்து ஒரு 4 அடி 5 அடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் கம்மியாக இருக்கும். ஒரு 1/4 கட்டு ஒயர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் நிறைய. அந்த மாதிரி ஒயர்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம், விற்கலாம் கூட. நீங்கள் கொலு டைம்லலாம் நிறைய வாங்கிக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு விற்றுருங்க. ஒரு 11 கூடை 21 கூடை அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி மாடலும் போட்டு கொடுக்கலாம் பிடிச்சிருந்தா. இதை அப்படியே 3வதுலேருந்து சொருகி விட்டுட்டேன். 1 2 3 3வது லைனில் சொருகணும். சொருகிட்டு அப்படியே இழுத்து சொருகுனிங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை அழகாக கிடச்சிரும். பார்க்குறதுக்கே பாருங்கள் அந்த அழகாக இருக்குது. இதை இப்படியே நீங்கள் டைனிங் டேபிள் மேலேயோ இல்லை கிச்சன்லேயோ வச்சுக்கலாம். இல்லை சாமிக்கெலாம் நம்ம பூ பறிக்க போவோம்ல, அந்த மாதிரி பூ பறித்து கூட வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து கைப்பிடியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். நம்ம தோட்டத்தில் போய் பூவெல்லாம் சாமிக்குன்னு பறிச்சுட்டு வந்து இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கைப்பிடியும் போட்டுட்டேன். நீங்களும் போட்டு பாருங்கள். கைப்பிடி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.